நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி, புதிய கிருபைகளுக்காக நன்றி. இயேசு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆளுகை செய்கிறவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசுவை உயர்த்துவோமா? இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அரசாலும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக, எங்கள் குடும்பத்திலே வருவதாக, எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக, எங்கள் திருச்சபைக்குள்ளே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை எங்கள் சிந்தையிலே வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவின் சிந்தையினால் எங்களை நிரப்பும். ஜெபமுனங்கள், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே வருவதாக. சொல்லுங்கள், கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆளுகை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா. பலவிதமான காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருந்தாலும், ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவரையும் அவர் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே, எவரையும் நீர் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் நீர் உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சொல்லுங்கள், இதே நிலைமையில நான் வாழ்நாள் முழுவதும் இருக்க விரும்பவில்லை. சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் வாளா இருக்க விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் நீ மேலாவா என்ற வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் தலையாக வைக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே நன்றி அப்பா, இயேசு ராஜா நன்றி ஆண்டவரே. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கட்டிடுவதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வருகிற எல்லாம் வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை நீ தருகிறீர், விடுதலை தருகிறீர். அல்லது நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை தருகிறீர். வீட்டின் அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் உண்மையானது. ஆண்டவரே, எங்கள் உணவுகளை ஆசீர்வதிக்கிறீர், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் இருப்பிடங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதில் ஒரு சமாதானத்தை தருகிறீர், சந்தோஷத்தை தருகிறீர், விடுதலை தருகிறீர், தெய்வீக சுகத்தை தருகிறீர், தெய்வீக பாதுகாப்பை தருகிறீர். ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. சொல்லுங்கள், எங்களை தொடுவீராக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருவதற்காக
ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தருவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவரே தீய கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக நன்றி. மறைவிலே வைக்கப்பட்ட கண்ணிகள் திரிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை வைத்து எனக்காக சொல்லுங்கள். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே. சொல்லுவோமா? மீட்டவரே, என் இயேசுவே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் தருவதற்காக ஸ்தோத்திரம். தீமைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவைகள் எல்லாம் ஒளிந்து போவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திலே இருக்கிறதான அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்காக நன்றி. அந்த வேதனைகள் மாறுவதற்காக நன்றி. இருளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக அவர்கள் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் என்று யோபு சொன்னது போல அநேக இருளை கடந்து போவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலனை தருகிறார். ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஒரு பலனை கொடுப்பாங்க ஆண்டவரே. இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நல்ல கரங்களை தட்டி கேளுங்கள். ஆவி ஆண்டவரே, ஒரு விடுதலை தருவீராக, ஒரு சுகத்தை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, பரிசுத்தாவில நிரப்புவீராக. எங்கள் வாஞ்சை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய ஆசை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இதுவரை இருந்த எல்லா விதமான தீய கிரியைகள் அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமைகளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். எலும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் வந்ததென்ற வார்த்தையின்படி ஆண்டுடைய மகிமைகள் மேல் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிச்சத்தை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் மரண இருள் விலகுவதற்காக நன்றி ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படுவதற்காக நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே. சொல்லுங்கள். யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே. நன்றி ஆண்டவரே. அப்படி நாமத்தை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துதிங்கள், துதிங்கள். இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. யெகோவா ராஃபா, யெகோவா நிசியே, யெகோவா சிற்கையினை உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். இந்த சர்வ வல்லவர் எல் ஷடாய், அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லமையில தேவன் எல் ஷடாய் என்றால் தாயை போன்ற ஒரு தெய்வன் என்ற அர்த்தம். அந்த தாயை போன்ற ஒரு தெய்வன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த நாளிலே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க. அந்த சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமானார், சாவை வென்றவர் என் எஜமானன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர்
என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், பாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனான. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. இந்த அடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். இந்த அடிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். அவர் ஜீவிக்கிறார், இயேசு சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார். இதை உணர்ந்து இந்த கடைசி அடிகளை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கரங்களை வைத்து இயேசுவே நன்றி ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுதான் நம் இரட்சகர், இயேசுதான் நம்முடைய ராஜா.
உங்கள் உள்ளத்தில் ஒரு இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவத்தெல்லாம் போக்கிவிட்டார், உங்கள் பயத்தெல்லாம் நீக்கிவிட்டார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கடைசி வரை எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 43ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 43:9. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு அங்கே பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இருந்தாலும் ராகேலுக்கு பிறந்த யோசேப்பையும் பென்யமீனையும் யாக்கோபு அதிகமாய் நேசித்தான். பென்யமீன் இப்பொழுது இருக்கிறான், ஆனால் யோசேப்பு எங்கே போனான்னு தெரியவில்லை யாக்கோபுக்கு. இப்படிப்பட்ட நேரத்திலே அந்த எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது அங்கே எகிப்தின் அதிபதி ஆகிய யோசேப்பு இளைவன் வராமல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன பொழுது, பஞ்ச காலத்தில் எல்லா ஆகாரம் செலவழிந்து போன பொழுது, தகப்பன் போய் ஆகாரத்தை நீங்கள் கொல்லும்படி எகிப்துக்கு போங்கள் சொல்லும் பொழுது, இளையவன் இல்லாமல் போக முடியாது, இல்லை இல்லை அவன் அனுப்ப மாட்டேன், நான் சஞ்சலத்தோடு பாதாளத்துக்கு நான் இறங்குவேன், வேண்டாம். அந்த பென்னியின் யோசேப்பும் இல்லை, இப்பொழுது பென்னியமனும் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அவன் வேதனை அடைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே யூதா அவன் தன் தகப்பனாய் இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டனை என்னோடு அனுப்போம், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். இந்த யூதாவை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. யூதா பென்யமீனுக்கு ஒரு மூத்த சகோதரன் தான். ஆனாலும் பென்யமீனை தகப்பன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் பொழுது யோசேப்பும் இல்லை, இப்போ பென்யமீனையும் கொண்டு போயிட்டீங்கன்னா நான் பிள்ளை இல்லாத உணவை போல இருப்பேன், சஞ்சலத்தோடு நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லி சொன்ன பொழுது யூதா அவன் சொல்லுகிறான், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். இல்லை, நான் அவனை உம்மிடத்தில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த யூதாவுடைய இந்த வார்த்தை நம்பி யாக்கோபு பென்யமீனை அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்காக உத்தரவாதம் எடுத்தது யார்? என்னை கொண்டு போய் தகப்பனத்திலே அந்த பரம வாசஸ்தலத்திலே பரலோக தகப்பனத்தில் கொண்டு போய் சேர்ப்பது யார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுக்கும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து அதை சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சகோதரராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு சகோதரராக இருக்கிறார். ரோமர் நிருபத்திலே பார்க்கிறோம், அவரோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசிய நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அந்த நாட்களிலே பென்யமீனுக்காக உத்தரவாதம் கொடுப்பதற்கு ரூபனோ சிமியோனோ லேவியோ யாரும் வராத ஒரு சூழ்நிலை. யூதாவை இப்படி ஒப்பனையாக எடுத்துக்கொள்வோம், இயேசுக்கு முன்னடையாளமாய் வைத்துக் கொள்வோம். அந்த இயேசு அந்த இடத்துல சொல்வது போல, நாம் ரட்சிக்கப்பட்ட நினைப்பில்லை, நாம் ஒருவேளை நாம் பலவித நாட்களில் என்ன செய்ய முடியும், நான் எப்படி கரை சேர்வேன், நான் எப்படி இயேசு பிதாவை ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிற நேரத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இயேசுவே அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற மூத்த சகோதரனாக இயேசு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யூதா எப்படி உத்தரவாதம் கொடுத்து அவன் பாருங்கள் பேசுகிறான். அந்த பேச்சை கேட்ட பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்திலே அந்த பென்யமீனுடைய சாக்கிலே வெள்ளி பாத்திரம் இருந்த பொழுது அவனை அடிமையாக்க யோசேப்பு அங்கே சொன்ன பொழுது, எகிப்தின் அதிபதியாக யோசேப்பு சொன்ன பொழுது
அப்பொழுது யூதா போய் அவன் பேசும் பொழுது சொல்லுகிறான், அங்கே இளைஞனை விட்டு, அங்கே 44ஆம் அதிகாரம், அதே 44 34 வசனம், இளைஞனை விட்டு எப்படி என் தகப்பனத்தில் போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்று சொல்லி அவன் மனம் உருகி பேசுகிறான். இதை கேட்ட பொழுது யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். பாருங்கள், இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஒரு நாள் உங்களை முற்றுமுடிய ரட்சித்து பிதாவிடத்திலே கொண்டு போய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். கரையில்லாமல் பிழையில்லாமல் நிறுத்த அவர் வல்லவர். யூதாவிலே நாம் அந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் மூத்த சகோதரனாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த வேத வசனம் மிகவும் அற்புதமான ஒரு வசனம். யூதா 24ஆம் வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அவர் உங்களை வலுவாதபடி அவர் உங்களை காக்க வல்லவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை நிறுத்த வல்லவர். உங்களை முற்றுமுடியாக ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே அந்த மூத்த சகோதரனாகிய இயேசுவிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்கள், இயேசுவே, என் ஆவியையும் என் ஆத்மாவையும் என் சரீரத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள உண்மையுள்ளவர். எப்படி பென்யமீனை பத்திரமாக கொண்டு வந்து மறுபடி யாக்கோபிடத்தில் வந்து சேர்த்தான். அல்லேலூயா. யூதா அவன் உத்தரவாதம் கொடுத்தான். அவன் சொன்ன வார்த்தை காப்பாற்றினான். அந்த அங்கே பென்யமீனை அடிமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் அவன் பேசினான், பரிந்து பேசினான். இன்னைக்கு உங்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி பரிந்து பேசி உங்களை எப்படியாவது பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு அவர் உண்மையில் அவர் மாசற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக உங்களை நிறுத்துவதற்கு இயேசு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து உங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை தெரிந்து கொண்ட இயேசு என்னை முற்றுமுடி ரட்சித்து பிதாவுக்கு முன்பதாக அவர் நிலைநிறுத்த வல்லவர். நித்திய நித்தியமாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் குடியிருப்பேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது? நிச்சயமாகவே நம்பிக்கை இழந்து போகாதீங்க. உங்களை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில் சேர்ப்பார். எல்லாரும் கண்களை மூடி கேளுங்கள். ஆண்டவரே, மூத்த சகோதரனாகிய இயேசுவே, யூதாவை போல அல்லேலூயா அதை விட அதிகமாய் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர், உங்களை வலிவி போகாமல் காக்க வல்லவர். ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே முற்றுமுடிய ரட்சிப்பார். சொல்லுங்கள், உம்மை நம்புகிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நீர் என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவிதமான கலக்கத்தையும் பயத்தையும் இந்த வாழ்க்கை பயணத்தில் பிசாசு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்காக வழக்காடுகிறவர் இருக்கிறார், உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர் இருக்கிறார், உங்களுக்காக உங்களை நேசிக்க உங்கள் உடன் சுதந்திரவாளியாகிய இயேசு உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி பிதாவின் வலது பாசத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதம் சொல்லுகிறது, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது, ஒருவன் பாவம் செய்யும் பொழுதும் அங்கே பிதாவின் வலது பாசத்திலே இயேசு பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக, அந்த மூத்த சகோதரனுக்காக நன்றி சொல்லுங்கள். இயேசுவே, நீர் என்னுடைய மூத்த சகோதரனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். நீர் என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் சொல்லுங்கள். என் கரத்தை பிடித்துக் கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், வெற்றியை காண செய்யும். நாங்கள் பிழையில்லாமல், ஆண்டவரை குற்றமில்லாமல் தேவனுடைய சன்னிதானத்தை நிறுத்துவதற்கு நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க மேல நம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், புது பலனை தாரும், புது கிருபை தாரும். இந்த நாள் வெற்றி நாளாய் அவர்களுக்கு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.